சிவப்பு பச்சரிசியை வச்சு நம்ம நல்லா மொறு மொறுன்னு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சிவப்பு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு வெள்ளை பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/4 கப்பு உளுந்து கரெக்டாக இருக்கும். உளுந்து ரொம்ப போடாதீங்க. 1/4 கப் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 5, 6 டைம் கழுவிடுங்க. கழுவுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். ஸோ ஜாரில் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு வடித்த சாதம், 1/2 கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் வந்து ஜீனி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஐஸ் கட்டி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கைட்டை அடித்து விட்டு கரைச்சி வச்சிங்கன்னா தான் நல்லா புளிச்சு வரும் இந்த மாவு. இது 8 மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறமா மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆப்ப மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்ப சட்டியை சூடு பண்ணி அதில் வந்து மாவை ஊற்றி இந்த மாதிரி நல்லா சுற்றி விடுங்க. இதை சுற்றி எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு சிவப்பரிசி ஆப்பம் ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.